ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான சிக்கன் பிரட்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்காம அதுக்கு கொஞ்சம் கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, அதில் பாசி எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு அப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பல்லாரி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அது கூட கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் ஒரு 2 தக்காளி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளின்னா ஒரு தக்காளி போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கழுவி வச்ச சிக்கனை சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க. தண்ணி ஊற்றாங்க. ஏற்கனவே சிக்கனில் தண்ணி விடாதனால தண்ணி ஊற்றாண்டா அப்படியே மூடி வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள், கரம் மசாலா எதுவும் போட்டுக்கோங்க. அப்புறம் வரமிளகாவை கிள்ளி வச்சது விதையை எடுத்துகிட்டு ஒரு 4-5 துண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஈஸியான சிக்கன் பிரட்டல் இதேமாரி செஞ்சு பாருங்கள்.